பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 11ஆம் நாள் கதை. பாத்ரபத மாதத்தின் சிறப்பாக இந்த நேரத்தில் நாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் கதைகளை கேட்கின்றோம். இன்றைய கதையை துவங்குவோம். இன்றைய கதையில் பீஷ்ம பிதாமகர் புலஸ்திய மகரிஷியிடம், அனைத்து வேதங்களையும் அறிந்த முனிவரே, இப்போது சந்திர வம்சம் எவ்வாறு தோன்றியது? அந்த வம்சத்தில் எந்த மன்னர்கள் தங்கள் புகழை விரிவுபடுத்தினார்கள் என்று தாங்கள் எனக்கு கூறுங்கள் என்றார். பின்பு முனிவர் புலஸ்தியர், மன்னரை, கடந்த காலத்தில் பிரம்மதேவர் அத்ரி முனிவரிடம் சிருஷ்டி செய்ய கட்டளையிட்டார். பின்னர் அவர் சிருஷ்டி சக்தியை பெற அனுத்தர் என்ற தவம் செய்தார். அவர் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த தயாராகி பேரின்பத்தில் பிரம்மதேவரை தியானிக்க தொடங்கினார். ஒரு நாள் முனிவரின் விழிகளில் இருந்து சில துளிகள் நீர் சொட்டத் தொடங்கின. அவை முழு உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகத்தையும் தங்கள் ஒளியால் ஒளிரச் செய்தன. திசைகளின் தலைமை தெய்வங்கள் பெண்களின் வடிவத்தில் வந்து ஒரு மகனை பெற ஆசையுடன் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டன. அந்த நீர் அவர்களின் வயிற்றில் ஒரு கருப்பையில் வடிவத்தில் குடியேறியது. திசைகளால் அதை தாங்க முடியவில்லை. எனவே அவர்கள் அந்த கருப்பையை கைவிட்டனர். பின்னர் பிரம்மதேவர் அவர்கள் விட்டு சென்ற கருப்பையை சேகரித்து அனைத்து வகையான ஆயுதங்களையும் சுமக்கும் திறன் கொண்ட ஒரு இளைஞனின் வடிவத்தில் அதை வெளிப்படுத்தினார். பின்னர் அவர் அந்த இளைஞனை தேவசக்தி சஹஸ்ரா என்ற தேரில் அமர வைத்து தனது உலகத்திற்கு அழைத்து சென்றார். பின்னர் பிரம்மதேவர் அவர் எங்கள் எஜமானன் என்று கூறினார். அதன் பிறகு முனிவர்கள், தேவர்கள், கந்தர்வர்களும் அப்சர பெண்களும் அவரை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். அந்த நேரத்தில் அவரது மகிமை மிகவும் அதிகரித்தது. அந்த மகிமை விரிவடைந்தவுடன் தெய்வீக போதை இந்த பூமியில் தோன்றத் தொடங்கியது. இதன் காரணமாக சந்திரமா போதைக்கு அதிபதியானார். மேலும் த்விஜர்களிலும் அவர் சுந்தரரானார். அவர் உருவாக்கிய மனிதன் சந்திர தேவரை தவிர வேறு யாரும் அல்ல. அவர் சுக்ல பட்சத்தில், அதாவது வளர்பிறையில் தொடர்ந்து அதிகரித்து கிருஷ்ணபக்ஷமான தேய்பிறையில் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் பிரச்சேதசின் மகனான பிரஜாபதி தக்ஷன் அழகான, மிகுந்த அழகு நிறைந்த 27 பிரகாசமான மகள்களை மிகவும் பிரகாசமுள்ள சந்திர தேவருக்கு மனைவியாக கொடுத்தார். அதன் பிறகு சந்திரதேவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து நீண்ட காலம் நிரம்ப தவம் செய்தார். இதில் மகிழ்ச்சி அடைந்த உச்ச கடவுளான ஸ்ரீமன் நாராயணர் அவரிடம் ஒரு வரம் கேட்க கூறினார். பின்னர் சந்திரதேவர் அவரிடம் இந்த வரத்தை கேட்டார். பகவானே, நான் இந்திரலோகத்தில் ராஜசூய யாகம் செய்வேன். அதில் உங்களுடன் அனைத்து கடவுள்களும் என் முன் தோன்றி யாகத்தில் பங்கேற்க வேண்டும். எனது ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும். சங்கரர் ஈட்டி ஏந்தியிருப்பது போல் எனது யாகத்தை காக்கட்டும். அந்த வார்த்தைகளை கேட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படியே ஆகட்டும் என்றார். பின்னர் அவரே ராஜசூய யாக சடங்கை செய்தார். அந்த அத்ரி முனிவரும் பிரபுவான பிரம்மதேவரும் உத்கதாவாக மாறினர். பகவான் ஸ்ரீஹரியே பிரம்மதேவராகவும் யாகத்தை கண்டார். மேலும் அனைத்து தேவர்களும் உறுப்பினர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். யாகம் முடிந்ததும் சந்திரன் அரிய செல்வத்தை பெற்றார். மேலும் அவரது தவத்தின் பயனால் அவர் 7 உலகங்களுக்கும் அதிபதியானார். புத பகவான் சந்திர தேவரிலிருந்து பிறந்தார். பிரம்ம ரிஷிகளுடன் இணைந்து பிரம்மதேவர் பூதத்தை உலகத்தின் அரசராக அபிஷேகம் செய்து அவருக்கு கிரகங்களின் சமத்துவத்தை வழங்கினார். புதன் அந்த பகுதியை பெருமை கொண்ட ஒரு நீதியுள்ள மகனை பெற்றெடுத்தார். அவர் 100க்கும் மேற்பட்ட அஸ்வமேத யாகங்களை செய்தார். அந்த மகன் புரூரவஸ் என்ற பெயரில் பிரபலமானான். முழு உலக மக்களும் அவருக்கு முன்னால் தலை வணங்கினர். புரூரவஸ் இமயமலையின் அழகிய சிகரத்தில் பிரம்மதேவரை வணங்குவதன் மூலம் லோகேஸ்வர் பதவியை அடைந்தார். அவர் 7 தீவுகளுக்கும் அதிபதியானார்.
கேசி போன்ற அசுரர்கள் அவரது கதையை ஏற்றுக்கொண்டனர். அவரது அழகில் மயங்கி ஊர்வசி என்ற அப்சரசு அவரது மனைவியானார். மன்னர் புரூரவசு அனைத்து உலகங்களுக்கும் கருணையுள்ள மன்னராக இருந்தார். 7 தீவுகள், காடுகள், மலைகள் மற்றும் முழு பூமியையும் அவர் நீதியுடன் ஆட்சி செய்தார். புரூரவசின் விந்தணுவிலிருந்து ஊர்வசி 8 மகன்களை பெற்றெடுத்தாள். அவர்களின் பெயர்கள் ஆயு, திரேதாயு, வர்ஷ்யாயு, தனயு, விருத்திமான், வாசு, திபிஜாத் மற்றும் சுபாஹு. அவர்கள் அனைவரும் தெய்வீக சக்தி மற்றும் வீரம் கொண்டவர்கள். இவர்களில் ஆயுவுக்கு 5 மகன்கள் பிறந்தனர்: நகுஷன், விருத்திமான், ராஜி, தம்பம் மற்றும் விபம்பம். இந்த 5 பேரும் துணிச்சலான வீரர்கள். ராஜிக்கு ராஜே என்ற பெயரில் பிரபலமான சோக் மகள்கள் இருந்தனர். ராஜி தவம் மூலம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி பாவ வினைகளிலிருந்து விடுபட்டார். இதில் திருப்தி அடைந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு வரம் அளித்தார். இதன் மூலம் ராஜி தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களை வென்றார். விஸ்வதேவரே, இப்போது நான் தமக்கு நகுஷனின் மகன்களின் கதைகளை கூறுகிறேன். அவருக்கு மகன்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள். அவர்களின் பெயர்கள் யதி, யயாதி, சன்யாதி, உத்போகா, பர்வியாதி மற்றும் வித்யாசதி. இந்த 7 பேரும் தங்கள் குலத்தின் மகிமையை அதிகரித்தவர்கள். அவர்களில் யதி இளம் வயதிலேயே வானப்பிரஷ்ட யோகியானார். யயாதி ராஜ்யத்தை ஆளத் தொடங்கினார். அவர் ஒரு தாயின் மதத்தில் தஞ்சம் புகுந்தார். அசுர மன்னன் ரிஷபர்வாவின் மகள் சர்மிஷ்டையும் சுக்ராச்சாரியரின் மகள் தேவயானியும் அவருக்கு மனைவியாவர். யயாதிக்கு 5 மகன்கள் இருந்தனர். தேவயானிக்கு யது மற்றும் துர்வசு என்ற 2 மகன்கள் பிறந்தனர். சர்மிஷ்டைக்கு துருஹ்யு, அனு மற்றும் புரு என்ற 3 மகன்கள் பிறந்தனர். அவர்களில் யது மற்றும் புரு இருவரும் தங்கள் குலத்தை விரிவுபடுத்தினர். யாதவர்கள் யதுவிலிருந்து பிறந்தனர். அதில் பிருத்வியின் சுமையை குறைக்கவும் பாண்டவர்களுக்கு நன்மை செய்யவும் பகவான் பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் தோன்றினர். யதுவிற்கு தேவகுமாரர்களை போன்ற 5 மகன்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் சஹஸ்ரஜித், குரோஷ்டு, நீலன், அஞ்சித் மற்றும் ரகு. அவர்களில் சஹஸ்ரஜித் மூத்தவர். அவரது மகன் சட்ஜித் மன்னர். சட்ஜித்திற்கு ஹாய், வஹாய் மற்றும் உத்கல் என்ற 3 மகன்கள் இருந்தனர். மிகவும் பக்தி உள்ளவர்கள் அவர்கள். ஹாயின் மகன் தர்மநேதர் என்று பிரபலமானான். தர்மநேதருக்கு கும்பி என்ற மகன், கும்பிக்கு சம்ஹத் என்ற மகன், சம்ஹத் என்ற மகிஷ்மன் என்ற மகன் பிறந்தான். மகிஷ்மனுக்கு பதர்சேனன் என்ற மகன் இருந்தான். அவன் மிகவும் கம்பீரமானவன். காசிபுரியின் அரசன். பத்ரசேனனின் மகன் மன்னர் துர்தர்ஷின் மகன் பீமன். பீமனுக்கு புத்திசாலி கனகன். கனகருக்கு குருதகனி, குருதவரியர், குருதர்மர் மற்றும் குருதௌஜன் ஆகிய 4 மகன்கள் இருந்தனர். அவர்கள் உலகில் பிரபலமானார்கள். குரு வீரியனின் மகன் அர்ஜுனன் 1000 கரங்களால் அலங்கரிக்கப்பட்டவர். 7 தீவுகளின் அரசர். மன்னர் கார்த்தவீரியர் 10,000 ஆண்டுகள் கடினமான தவம் செய்து தத்தாத்ரியை வணங்கினார். புருஷோத்தம தத்தாத்ரி அவருக்கு 4 வரங்களை வழங்கினார். மன்னர்களில் தலை சிறந்த அர்ஜுனன் முதலில் தனக்காக 1000 கரங்களை கேட்டார். 2வது வரத்துடன் தனது ராஜ்யத்தில் உள்ள மக்கள் தவறு செய்ய நினைத்தாலும் கூட தனக்கு அஞ்ச வேண்டும் என்றும் அவர்கள் தவறான பாதையிலிருந்து விலக வேண்டும் என்றும் அவர் பிரார்த்தனை செய்தார். 3வது வரம் போரில் ராஜ்யத்தை வென்று நீதியான முறையில் பலம் பெற வேண்டும் என்பது. 4வது வரமாக போரில் போராடும்போது தன்னை விட உயர்ந்த ஒரு போர் வீரனின் கரங்களால் தான் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவர் வரம் கேட்டார். க்ஷத்ரிய தர்மத்தின்படி 7 தீவுகள் மற்றும் நகரங்களை கொண்ட 7 கடல்களால் சூழப்பட்ட பிருத்திவியின் முழு ராஜ்யத்தையும் அர்ஜுன மன்னன் வென்றார். அவர் விரும்பியவுடன் 1000 கரங்கள் தோன்றும். மகாபாகு அர்ஜுனனின் கார்த்தவீரிய அர்ஜுனன் என்று அழைக்கப்படுவார்.
அனைத்து யாகங்களிலும் அவருக்கு தட்சணை வழங்கப்பட்டது. அவை அனைத்திலும் தங்க யூபங்கள் அல்லது தூண்கள் மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட பலி பீடங்கள் செய்யப்பட்டன. அந்த யாகங்களில் அனைத்து கடவுள்களும் அலங்கரிக்கப்பட்ட விமானங்களில் நேரடியாக அமர்ந்தபடி தோன்றினர். அரசர் கார்த்தவீர்யார்ஜுனருக்கு 85, அவர் 1000 ஆண்டுகள் பேரரசராக ஆட்சி செய்தார். அவர் ஒரு சக்கரவர்த்தி மன்னராவார். ஒரு யோகியாக இருந்த கார்த்தவீர்யார்ஜுனர் அவ்வப்போது மேகிய வடிவில் தோன்றி பிருஷ்டி மூலம் தனது குடிமக்களுக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்து அளித்தார். பில்லின் நாண் காரணமாக அவரது கரங்களில் தோல் கடினமாகிவிட்டது. அவர் தனது ஆயிரக்கணக்கான கரங்களுடன் போரில் நின்றபோது ஆயிரக்கணக்கான கதிர்களால் அலங்கரிக்கப்பட்ட இலையுதிர் சூரியனைப் போல அவர் பிரகாசமாக தோன்றினார். மிகவும் பிரகாசமான அரசர் கார்த்தவீர்யார்ஜுனன் மகிஷ்மதி நகரத்தில் வசித்து வந்தார். மழை காலத்தில் கடலின் வேகத்தை கூட நிறுத்த முடிந்தது. அவரது ஆயிரக்கணக்கான கரங்களின் ஊசலாட்டத்தால் கடல் வறண்டு போனது. அந்த நேரத்தில் பாதாள உலகில் வாழும் பெரிய அசுரர்கள் மறைந்து செயலற்றவர்களாகி விடுவார்கள். ஒரு முறை அவர் தனது 5 அம்புகளால் திமிர்பிடித்த ராவணனை தனது படையுடன் மகிஷ்மதிபுரிக்கு அழைத்து வந்து அங்கு மகிஷ்மதிபுரி நகரத்தில் சிறை வைத்தார். அவர் ராவணனை சிறைப்படுத்திய பின்னர் கங்கையின் முனிவரான நான் அர்ஜுனனை மகிழ்விக்கச் சென்றேன். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என் பேரனை விட்டுவிட்டு அவருடன் நட்பு கொண்டனர். ஆனால் படைப்பாளரின் சக்தியும் வலிமையும் அற்புதமானது. யாருடைய சக்தியின் காரணமாக பிருகுநந்தன் பரசுராமர் போரில் ஒரு தங்க குளம் போல மன்னர் கார்த்தவீரியரின் ஆயிரக்கணக்கான கரங்களை வெட்டினார். கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு 100 மகன்கள் இருந்தனர். ஆனால் அவர்களில் 5 பேர் நிபுணர்கள், ஆயுதங்களை அறிவதில் திறமையானவர்கள், வலிமையானவர்கள், துணிச்சலானவர்கள் மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள். அவர்களின் பெயர்கள் ஷூர், செனன், சுரஸ், துருஷ்டன், கிருஷ்ணா மற்றும் ஜெய்த்வஜன். ஜெய்த்வஜனின் மகன் வலிமை மிக்க தல்ஜங் என்ற திருநாமம் கொண்டவர். தல்ஜங்கிற்கு 100 மகன்கள் பிறந்தனர். அவர்கள் தல்ஜங் என்ற பெயரால் பிரபலமாயினர். அந்த ஹயஹய வம்ச மன்னர்களுக்கு விதிஹோத்ரா, போஜன், அவந்தி, துண்டகன் மற்றும் விக்ராந்தன் ஆகிய 5 குலங்கள் இருந்தன. இந்த மக்கள் அனைவரும் இந்த முழு வம்சத்தையும் விவரிக்க கூட முடியவில்லை. இதற்கு பின் புலஸ்திய முனிவர் மற்றொரு கதையை கேட்க வைத்தார். மேலும் அதை எங்கள் பாத்ரபத மாத கதை தொடர் 12வது அத்தியாயமாக நாளை கேட்கலாம். பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 11ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.